ஹலோ மேடம். என்ன சொல்லுங்க. மேடம் புக் பண்ணியிருந்தேன். ஆ, என்ன ஏரியா? மேடம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பிச்சிருக்கேன் மேடம். ம், எத்தனை பேர்? 6 7? ஐயோ மேடம், நான் ஒரு ஆள் தான் மேடம். ஓ, சரி சரி. பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துரும்ல? ஆ, அதெல்லாம் பக்கா வந்துடும் மேடம். ஜிபேயா கேஷா? உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான் மேடம். சரி, எனக்கு 2 ஆஃப் பாட்டிலு, 2 கோழி பிரியாணி, 2 லெக் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்புறம் செமிக்கிறதுக்கு ஒரு 7 பாட்டில் வாங்கி வச்சிரு. ஆ ஆ சரி மேடம், சரி மேடம். ம், இவ தின்றதுக்கு வராளா இல்லை மேட்ருக்கு வராளா? சரியான தீனி பண்ணாருமா இருப்பா. சே. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? ஆ, வர்ற வழியில் அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்துட்டு வர்றேன். அதான் இவ்வளோ லேட்டு. ஓ அப்படியா? ஆமாம், உன் பேர் ராமச்சந்திரனா? ஆமாம் மேடம். அப்புறம் ஏன் வாட்ஸ்அப்பில் ராமகிருஷ்ணன் அனுப்புனேன்? ஐயோ, அது ஏதோ பதட்டத்தில் அனுப்பிச்சிருப்பேன் நான். மூதேவி, நான் பக்கத்து வீட்டில் ராமகிருஷ்ணன் கதவை தட்டிட்டேன். அவனை கூட சமாளிக்கலாம், அவன் பொண்டாட்டி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல, அந்த கத்துறா. வாட்ஸ்அப்ல ஒரு பேரை கூட சரியா அனுப்ப மாட்டா. சாரி மேடம், சாரி. ம், எப்படி? பெட்ரூமா தரையா? பெட்ரூம் மேடம். ம், நான் சொன்னதெல்லாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுட்டேன். சரி சரி. எத்தனை ரவுண்டு? ஒரு ரவுண்டு. ஒரு ரவுண்டா? சரி, இப்போ ஒரு ரவுண்டு போலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 ரவுண்டு போலாம். 10 ரவுண்டா? பெட்ரூம் எங்க? நட. பதட்டமாவே இருக்கியே, ஒழுங்கா பண்ணுவியா? அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவேன் மேடம். பாப்போம் நீ எப்படி பண்ணி கிழிக்கிறேன்னு. என்ன புதுசா? ஆமா, கல்யாணம் ஆச்சா இல்லையா? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. ஐயோ, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க?
என்ன மேடம் பண்ணுறீங்க? ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட ரிஹர்சல் பார்க்க வந்திருக்க. அதே மாதிரி நீ கட்டிக்க போற பொண்ணும் ரிஹர்சல் பார்க்க போயிட்டா எப்படி இருக்கும்? ஆ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தப்பு அது. ம் என்ன தப்பு? நீ மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்க போகலாம், அவ போனா தப்பா? அவளுக்கும் இது புதுசு தானே. இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுதான் இதுதான் உங்க ஆண்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே. நீங்க மட்டும் எங்க வேணா போலாம், இதுவே ஒரு பொண்ணு போனா தப்பு. அவளுக்கு நீங்க என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க தெரியுமா? ஐட்டம், பீஸு, வடை, விபச்சாரி. உங்க ஆணுங்க புத்தி எப்படி வக்கிரமான புத்தின்னு தெரியுதா? என்னைக்கு பொண்ணுங்களை தப்பா நினைக்காம இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பொண்ணுக்கு சுதந்திரம். நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க, அட்லீஸ்ட் மாறவாவது பாருங்க. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, அடுத்த கஸ்டமரை பார்க்கணும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க தானே ரிஹர்சல் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாங்க. வாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. வேண்டாம் மேடம், வேணாம், சும்மா இருங்க. என்னாச்சு? இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. தெரியாம உங்களை வர சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. என் பொண்டாட்டிக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஹலோ பிரியா, நான் இங்க வந்து பார்த்துட்டேன்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கட்டிக்க போறவன் ரொம்ப நல்லவன் தான், தாராளமா கட்டிக்கலாம். சரி, நான் வைக்கவா? ஆமா, நீ யாரு? உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களே பிரியா, அவளோட அக்கா. அக்காவா? என் தங்கச்சியை கட்டிக்க போறீங்க, அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு செக் பண்ணணும்ல, அதான் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சொக்க தங்கம். என் தங்கச்சி உங்களுக்கு தான். வரட்டுமா மாப்பிள்ள?